ஹாய் ஹலோ வெல்கம். இது ஜாயின்ட் ஃபேமிலி சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வெஜிடபிள் மசாலா இட்லி எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இட்லியே பிடிக்காதுன்னு சொல்கிற குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு முதல்ல நான் ஒரு 5 இட்லி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான அளவு வெங்காயம், தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா, அப்புறம் காய்கறிகள் உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பாதி குடமிளகா, ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கேரட்டு ரொம்ப சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு மசாலாக்கள் என்னென்ன மசாலாக்கள்னு சொல்கிறேன். 1 ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் தேவையான அளவு, சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். பாத்திரம் நல்லா சூடாகட்டும். சூடானதும் அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு உளுந்த பருப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்த பருப்பு பொரிஞ்சதும் கருவேப்பிலைகளை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா இந்த 3ஐயும் ஒன்றாவே இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். தனித்தனியாக சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை, ஒன்றாவே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம், தக்காளி ஒரு பாதி அளவு நல்லா வதங்கி வரட்டும். ஒரு பாதி அளவு இந்த மாதிரி வதங்கி வந்ததும் அதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை நல்லா போகட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை நல்லா போனதும் அதில் நம்ம காய்கறிகளை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. காய்கறிகள் வேகிறதுக்காக இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன டம்ளரில் தான் சேர்க்குறேன், 1/2 டம்ளர் அளவுக்கு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். காய்கறிகள் எல்லாம் வேகட்டும். நடுவில் அப்பப்போ நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க. இதை இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. வாங்க பார்க்கலாம். இப்போ காய்கறிகள் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாக்கள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரையாக இருந்ததுன்னா மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை அதிலே கொஞ்சம் தண்ணி இருந்ததுன்னா அப்படியே விட்டுருங்க. எனக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இதனால் மசாலாக்களோட பச்சை வாசனையும் போகும். உங்களுக்கு நம்ம இட்லிகளை இந்த மாதிரி சின்னதாக உதுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நல்லா சின்னதாக கட் பண்ணி கூட வச்சுக்கலாம். இப்போ மசாலாக்களெல்லாம் நல்லா பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. காய்கறிகளும் நல்லா வெந்து வந்துச்சு. இப்போ இதில் நம்ம உதுத்து வச்ச இட்லிகளை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்டவ் சிம்லேயே வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்ம வெஜிடபிள் மசாலா இட்லி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜாயின்ட் ஃபேமிலி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.